நாடு சர்வாதிகார நாடாக ஆகவில்லை. மோடி ஆல்மோஸ்ட் 80% அவர் சர்வாதிகாரி ஆவதற்கான எத்தனங்கள் முயற்சிகள் எல்லாத்திலும் இருக்கிறார். 20% பாக்கி. இந்திய நாட்டின் ஜனநாயகத்திற்கு யமனாக மோடி வந்து நிற்கிறார். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். மோடியை வீழ்த்த முடியுமா? மோடி வீழ்த்த முடியாதவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க வந்து அப்படிலாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் வாழணும். அது வந்து துணிச்சலோடு வாழணும். மோடி வந்து 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி வந்து ஒரு பெண்ணை பின்தொடர்கான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு அந்த பெண்ணின் வீட்டார் பெற்றோரை வச்சு நாங்கள் தான் என் பிள்ளையை வேவு பார்க்க சொன்னோம். எந்த வீட்டு அப்பனாவது என் பிள்ளையை வேவு பாருங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வேவு பார்ப்பாரா? அந்த பெண்ணோட மோடிக்கு சகவாசம் ஏற்பட்டது சொன்ன காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிகாரி ஜெயிலில் இருக்கிறார். அப்போ மோடி என்னென்னலாம் செய்வார்னு வரலாற்றை நீங்கள் ஒரு விட தொகுத்து பார்த்தா மோடியினுடைய பண்புகள் அவ்வளவு கேவலமானதாக பொய் சொல்வதாக இருக்கு. கோத்ரா சம்பவத்துக்கு பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்லி மோடி பேசியிருக்காரு. ஆனா தொடர்பாக விசாரணை வந்து நான் சொல்லவே இல்லையே. தான் சொன்ன வார்த்தைக்கு அதற்கு நேர்மையாக ஆமா இல்லைன்னு சொல்றது கூட துணிச்சல் இல்லாத நபர். ஒரு கள் குடித்த குரங்கு போல டெஸ்பரேட் ஆகி இந்த நாட்டை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பது. ஒரு நார்சிச எண்ணம் கொண்ட ஒரு நபர் திரும்ப ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்? அரசியல் சாசனம் பறிபோகும், தேர்தலில் வாக்களிக்கிற ஃப்ரீக்வன்சி பறிபோகும். எலக்டோரல் பாண்ட்ல பீஃப் கம்பெனிட்டு காசு வாங்குறான். ஆனா இன்னொரு பக்கம் ஒருத்தர் பீஃப் வச்சிருந்தான்னு சொல்லி அக்கலாக்னு ஒருத்தர் படுகொலை செய்யறாங்க. இது ரெண்டையுமே பிஜேபி கும்பல், சங்கி கும்பல் தான் செய்யுது. ஹேமந்த் சோரனை கைது பண்ணிட்டு அவங்க இப்போ இடி கொடுத்த அறிக்கை என்ன தெரியுமா? அவர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவர் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குது, அவர் ஊழல் பண்ணியிருப்பார். என்னைக்குமே மன்னிப்பு, அதிகாரத்தின் முன் மண்டியிடுவது, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தன் அதிகாரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறான். இவர்கள் சர்வதேச அளவில் இயங்குகிற அதிகாரத்திற்கு முன் மண்டியிட்டு இந்த நாட்டை கூறு கூறாக விற்று விடுவார்கள், முதலாளிகளிடம் விற்றுவார்கள். கெஞ்சி கேட்கறது, தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த ஈரவங்க இன்ஃப்ளூயன்சஸ் வாயை திறந்து பேசுங்களா? ஒன்றுமே பேச மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க? எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் இது ஒரு காவி இருள். அந்த காவி இருளை திறக்கடிக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யணும். என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000 இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்ல, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் மகிழனுடன் ஒரு சிறிய உரையாடல். வணக்கம். வணக்கம். இது தேவா பாஸ்கருடன் ஒரு உரையாடல். 2014 அந்த காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த ஆல்மோஸ்ட் ஒரு கடைசி இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அதில் வந்து மோடி வந்து தண்ணி குடிக்க வைத்தவர். இப்போ கரண்டா பிரதமர் நரேந்திர மோடி தண்ணி குடிக்க வைத்து கொண்டிருப்பவர். 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்குள்ள நடந்த ஒரு இன்ட்ராக்ஷன். நம்ம ஏன் இதை பேசுறோம் அப்படின்னா, நேற்று தான் த்ருவ் பத்தி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அவருடைய ஒரு இன்டர்வியூ பத்தி நம்ம அதை டீகோட் பண்ணி பேசியிருந்தோம். அதே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஒயர்ல கரண்ட் தாப்பர் கூட அவர் பேசியிருக்காரு, அதையும் பத்தி பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்பு. என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல வந்து த்ருவ் வீடியோ இதில் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி போட முடியாது, அது காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ அந்த வீடியோ இதில் இருக்காது. ஸோ அந்த வீடியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற யாரும் இதை பார்க்க வேணாம். இதில் அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காங்களோ அதை இன்டர்பிரேட் பண்ணி நாங்கள் பேச போகிறோம். 2வது, இது இன்டர்வியூ கிடையாது. நிறைய பேர் மகிழனுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அவரை பேச விடுங்க, குறுக்க பேசி ஏன்டா சாவடிக்கிறேன்னு திட்டினீங்க. அண்ட் இது இன்டர்வியூவும் கிடையாது, இது ஒரு டிஸ்கஷன். நாங்கள் 2 பேரும் தெரிஞ்சதை அப்படியே உரையாடிட்டு இருக்கோம், அவ்வளோதான். போகலாம். பார்த்துருப்பீங்க, அப்போ தண்ணி குடிக்க வச்சவர், இப்போ தண்ணி குடிக்க வச்சுட்டு இருப்பவர். இதுதான் நான் ரொம்ப நேரமா யோசிச்சு கண்டுபிடிச்ச இன்ட்ரோ. சொல்ல மாட்டேன் இல்ல, அந்த இன்டர்வியூ நேத்து சொன்ன மாதிரி இன்னைக்கும் அந்த இன்டர்வியூ வந்து உற்சாகமா இருந்தது. த்ருவ் உங்களுக்கு எனர்ஜியா இருக்கு அவரோட இன்டர்வியூலாம் பார்க்க, பயங்கர எனர்ஜியா இருக்குது. அவர் வந்து அந்த இன்டர்வியூட சம்மப்ல ஒன்று சொன்ன விஷயம் தான் எனக்கு வந்து டேக் அவே ஸ்டேட்மெண்டா தோணுச்சு. ஐ லிவ் டே பை டே, பட் ஐ டோன்ட் லிவ் வித் ஃபியர். அதுதான் ஆக்சுவலி ஒரு தாரக மந்திரமாக இந்தியாவில் மோடியை வீழ்த்த முடியுமா, மோடி வீழ்த்த முடியாதவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க வந்து அப்படிலாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் வாழணும். அது வந்து துணிச்சலோடு வாழணும், வித்தவுட் ஃபியர். அப்படின்னு வந்து அம்பேத்கருடைய வாசகம் ஒன்று உண்டு. 1000 ஆண்டு காலம் நீ அடிமையாக உயிரோடு இருப்பதற்கு பதிலாக ஒரே ஒரு நாள் சுதந்திரமான மனிதனாக வாழ்ந்து விட்டு போக வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மதிப்பு அப்படிங்கிறத வலியுறுத்தி கொண்டு வந்ததில் அவருடைய பங்கு முக்கியமானது. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மதிப்புனா, மோடி வந்து நமக்கு மேலெலாம் கிடையாது, அவர் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது. அவர் இல்லை அவருக்கு 56 இன்ச் இருக்குது, அவர் வந்து அசாயக சூழல், அவர் வந்து வானத்தை வளைப்பார், வில்ல அது பண்ணுவார் இது பண்ணுவாருன்ட்டு ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுது. ஒரு ஃப்ரிஞ்ச் குரூப் வந்து அதை பண்ணிட்டு ஒரு கும்பல். அந்த கலவர கும்பல் வந்து நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்தே வருதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1947 அவங்க அதிகாரம் தாங்கின பிரிட்டிஷ்காரங்கிட்ட எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கும் போது அம்பேத்கர் வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு போகாதீங்க,
அம்பேத்கரும் சரி பெரியாரும் சொல்லி சொல்றது, இவனுக்கு கொடுத்துட்டு போகாதீங்க, இவனுக்கு கொடுத்துட்டு போனால் எங்களை திரும்பி அடிமையாக்கிடுவாங்க. நீ வந்து அடிமையாக்கின ரைட்டு, ஆனால் நீ வந்து கொஞ்சமாக அந்த ஜனநாயகம் அந்த வெங்காயத்தெல்லாம் நீ வந்து இம்ப்ளிமெண்ட் கவுண்ட் பண்ணி வர கொடுத்துல என்ன ஓட்டை நீ கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இங்கிலீஷ்காரன் கொடுத்துட்டு போகலாம். இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சா அவன் கொடுத்துட்டு போயிட்டான், ஓட்டை நீ கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேங்கிற மாதிரி இந்த டெமோக்ரஸிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு பிறகு, அதற்கு பிறகு உலக அளவில் நடந்த மாற்றங்கள், ரஷ்ய புரட்சி உள்ளிட்டவை வந்து நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு வரம்னே சொல்லலாம். அதை வந்து பறிக்கிற வேலையை மோடி செய்கிறார். நாம் வந்து வி ஆர் இன்டு த டர்னல் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரத்தின் வாசலில் இருக்கிறோம். நம்மளை தள்ளி இப்போ வந்து பழைய கேட்டபோது என்ன தோணுச்சுன்னா, இந்த நரகத்தை பற்றி நமக்கு அபிப்பிராயம் இருக்குல்ல, சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டு நம்மளை வந்து யம தர்ம ராஜா வந்து நரகத்துக்குள்ளே இழுத்துட்டு போவார் அப்படின்ட்டு. அப்படியான யமனாக, இந்திய நாட்டின் ஜனநாயகத்திற்கு யமனாக மோடி வந்து நிற்கிறார். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். என்னுடைய சுயநலன் பல்வேறு விஷயம், நான் வெளிநாடுகளுக்கு போகிறேன், ஜாலியாக இருக்கிறேன், அந்த விஷயங்களுக்கிடையே இதை நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதனால நான் சொல்லுவேன். அவருக்கு தேவையில்லை, ஆனால் சொல்லணும், சொல்லாமல் இருக்கலாம், நீங்கள் சுகபோகமாக வாழலாம். அவர் எச்சரிக்கிறது, இன்றைக்கு மௌனமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆபத்து வந்து சேரும். எப்படி அப்படின்னு கேட்டால், அது வந்து ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே மிக முக்கியமாக சிம்பிளான விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன சொல்கிறான், செலவை குறைக்கிறோம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அவர் கொடுத்த வியாக்கியானம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ன அப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தான் எலெக்ஷன் வரும், மற்றபடி எலெக்ஷன் வராது. அப்போ திரும்ப எலெக்ஷனே வராத போது என்ன நடக்கும், நீ அந்த அரசியல்வாதிகள் உன்கிட்ட கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதை முடக்கிறது. 5 வருஷத்தை தாண்டி நீ அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. 5 வருஷத்துக்கு ஒரு பகுதியில் மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷனுக்கு மோடி பிரச்சாரத்துக்கு வரும்போது, சரி நம்ம வந்து கொஞ்சம் பெட்ரோல் ரேட்டை குறைப்போன்னு, எலெக்ஷனுக்காகவாவது மக்களுக்கு அக்கௌண்டபுளாக இருக்கணும், நம்ம வந்து எதேச்சாரம் நடந்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வரும். ஆனால் ஒரு எலெக்ஷன் தான் வந்துருச்சுன்னா அவனுக்கு பயமே போயிடும். பயம் போனதற்கு பிறகு அதிகாரத்தில் இருப்பவர்கள் கள் குடித்த குரங்காக உங்களை ஆட்டி படைப்பார்கள். விலைவாசி உயர்ந்து போகும், எல்லாத்தையும் தனியார்கிட்ட வைப்பாங்க. தும் முஜே சந்தா தோ ஹம் துஜே துமே தந்தா தேத்தேன் அப்படின்னா, நீ எனக்கு சந்தா கொடு, நான் உனக்கு பிஸ்னஸ் கொடுக்குறேன், தந்தானா பிஸ்னஸ் அப்படிங்கிற இதில் ஒட்டுமொத்தமாக பணக்காரங்களுக்கு நாட்டை கூறு போட்டு வித்துருவானுங்க. அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து பேச வந்திருக்கிறேன். அப்போ நாடு சர்வாதிகார நாடாக ஆயிடுச்சா? நாடு சர்வாதிகார நாடாக ஆகவில்லை. மோடி ஆல்மோஸ்ட் 80% அவர் சர்வாதிகாரி ஆவதற்கான எத்தனங்கள், முயற்சிகள் எல்லாத்திலும் இருக்கிறார். 20% பாக்கி இருக்கு. இந்த 20%லையும் கோட்டை விட்டேன்னு சொன்னால், அதுக்கு பிறகு சர்வாதிகாரி ஆனதுக்கு பிறகு சர்வாதிகாரிகள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, சர்வாதிகாரிகள் எல்லாத்தையும் கொள்ளலாம் மாட்டாங்க. இப்போ வந்து எமர்ஜென்சி பீரியட் வந்தபோது ஒரு பத்திரிகையில் வந்து செய்தி, வாழ்வது என்பது அடிப்படை உரிமை. இப்போ அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கன்னா, எதுக்குப்பா ஜெயிலில் பிடிச்சி போடுற, என்ன காரணம் அப்படின்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு உரிமை உண்டு ஆஸ் ஆஃப் நவ். ஆனால் எமர்ஜென்சி மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு அது ஒரு பேசிக் ரைட்ஸாக இருக்காது. மோடி வகைராக்கள் பேசும் பொழுது நீங்கள் கடமையை பற்றி பேசுங்கள். கர்த்தவிய கி பாத் கரோ, ஹக் கி பாத் மத் கரோ. ஹக்னா ரைட்ஸ். யூ ஷுட் டாக் அபவுட் டியூட்டிஸ், நாட் தி ரைட்ஸ். அப்படின்னா ரிவர்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, நீ நாட்டுக்கு உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவன் ரைட்ஸ், யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, அம்பானிக்கு இருக்குது, அதான் ரைட்ஸ் இருக்குது, அதானிக்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட இருந்தால் ஆட்டையை போடுறதுக்கு பிஜேபிக்கு ரைட்ஸ் இருக்கும், மற்றபடி எந்த ரைட்ஸும் இருக்காது. டெமோக்ரஸி எவ்வளவுதான் குறை இருக்குது, அதில் நம்பிக்கையில் முழுமையான ஜனநாயகம் அது கிடையாது. குறைந்த அப்படிலாம் சொன்னால் கூட ஜனநாயகங்கிறது பல்வேறு செக்ஷனில் இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 47லேருந்து நம்மகிட்ட திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது, அரசியலே கெட்டுப்போச்சு, அரசியல்வாதிகள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்றான். 47லேருந்து 67 சொல்லிட்டு இருக்கான். 67 தீவிரமாக சொல்ல தொடங்கிட்டான். 67லேருந்து இவங்க வந்துட்டாங்க. முதல்ல அதுக்கு வந்து கனவை, கண்ணியம், கட்டுப்பாடு, எளிமையானவர், இவர் பாருங்க கோண துணியோடு இருக்கிறாரு, அவர் வந்து பாக்கெட்டில் வளர்ந்து காசு வச்சுக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் சாதி மக்களும் அரசியல் பங்கேற்பு அப்படின்னு இடத்துக்கு வரும் பொழுது அரசியல் கேவலமானதுன்னு ஒரு முடிவு வர்றான். நான் சொன்னேன், அரசியல் தேர்தல், வாக்கெடுப்பு அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன தேனாரும் பாலாரும் ஓடிக்கொண்டு இருந்தா, என்ன ஓடிக்கிட்டு இருந்தது? நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இந்த தீண்டாத வசனம் நாவலில், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. நீங்கள் வந்து சீனிவாசராவும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். சீனிவாசராவ் கன்னட பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர். அவர் வந்து இங்கே வந்து கீழத்தஞ்சையில் வேலை பார்க்குறாரு, கீழவன்மொழியில் வேலை பார்க்குற மக்களுடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னு தீண்டாத வசனத்தில் சித்திரம் வரும். காலையில் எழுந்திரிச்சு கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கங்காணி ஒரு சத்தம் கொடுப்பான். அந்த சத்தத்துக்கு எழுந்து போய் பண்ணையார் வீட்டில் வேலை பார்க்கணும். சாயந்தரம் வந்து மாட்டுக்கு சாணி பொறுக்கி போடுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் குழந்தைங்க யாரும் கேட்பாரற்று படுத்து கிடப்பாங்க. நீங்கள் ஓடையில் ஓடுற மீனையோ நண்டையோ பிடிச்சி குழம்பு வச்சு கொடுத்தா, அதுக்கு பிறகு அந்த குழந்தைங்களுக்கு
முழிப்பு வந்தால் சாப்பிட முடியும். அந்த சூழலில் இருந்த மக்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? இது வந்திருக்கு மாற்றம். நம்மிலிருந்து போனவர்கள் எஸ்சியோ பிசியோ எலெக்ஷனுக்கு போய் தேர்தலில் அதிகாரிகள் அரசியல்வாதிகளை மாற இந்த சங்கர் மாதிரியான டைரக்டர் அதிகாரிகள் இல்லை, அரசியல்வாதிகள் தான் பெரிய திருடங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்குள்ளே இருக்கிற உளவு இல்லைன்னா நீங்கள் தப்பானவங்க, உங்களால் உங்களை ஆள்வதற்கு உங்களுக்கு யோகியது இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்கிறது அரசியல்வாதிகள் தப்பானவங்கன்னு சொல்கிறது, அதிகாரிகளை சொல்லாங்க. அந்த விஷயத்தெல்லாம் மோடி அண்ட் குரூப் மெல்ல மெல்ல நம்ம மண்டையில் ஓட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி சொல்வதன் வழியாக தங்களுடைய இந்த நாட்டை ஒரு சர்வாதிகாரை ஆள வேண்டும், இந்த நாட்டை சர்வாதிகாரி ஆள வேண்டும்னு முன்னாடி சொன்ன ஒருத்தர் இருக்கிறார். வள்ளி படம் வந்திருந்த போது விகடனுக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தார். அந்த படத்துடைய முக்கியமான ஆளு ஹீரோ யாரு? ரஜினிகாந்த். டாக்டர் தான் படத்துக்கு. அவர் என்ன சொல்றாரு? இந்த நாட்டை ஆள்வதற்கு சஞ்சய் காந்தியும் மகாத்மா காந்தியும் சேர்ந்த ஒரு ஆள் வந்து சர்வாதிகாரி வேணும், அந்த சர்வாதிகாரி வந்து நான் ஆதரிப்பேன்னு வள்ளி படம் வந்தபோது சொல்றாரு. இப்போ ஒரு சர்வாதிகாரியை சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சர்வாதிகாரியை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆனா வீடியோல வந்து சர்வாதிகாரி மட்டும் சொல்லல, டிக்டேட்டர் அண்ட் டர்போக். சர்வாதிகாரிகள் என்னைக்குமே அவங்க கோடைகளை தான் இருப்பாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு பதில் சொல்றேன், அல்லது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க பதில் சொல்றேன்னு சொன்னா அதுல ஒரு டயலாக் இருக்குல்ல, அந்த டயலாக் ஒத்து வராத ஒருத்தன் பயந்தான் இருப்பான். மோடி வந்து தன் குறித்து எழுப்பப்பட்ட கேள்வி இங்க மட்டும் இல்லை, அவர் ஒருத்தர் சொன்னார்ல, நம்ம கரண் தப்பாரை சொல்றாரு. கரண் தப்பாருக்கு முன்னாடியே குஜராத் கலவரத்துக்கு பிறகு முதலாளிகள் கூட்டமைப்பு கூடி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி உள்ளிட்டவர்கள் மோடியை கண்டிக்கிறார்கள். மோடி எப்படி ஹேண்டில் பண்றாரு தெரியுமா? ஐயையோ குஜராத் மானம் போச்சுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவர் வந்து அதை இது பண்ணி அந்த முதலாளிகள் கூட்டமைப்பே உடைகிறார். தன்னை கேள்வி கேட்கிறவர்களை அந்த முதலாளிகளை மிரட்டி, அதுக்கு பிறகு முதலாளிகளுக்கு என்ன வேணும்? முதலாளிகள் அதிகபட்சம் பிசினஸ் லாபம், வேற எந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த உயிர் போவதால் நமக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கும்னு சொன்னால் முதலாளிகள் அதற்கு துணை போவார்கள். அப்படிங்கிறது இந்த குஜராத் கலவரம் நடந்ததுக்கு பிறகு பிஸ்னஸே கெட்டு போச்சுங்க, என்னங்க பிஸ்னஸே நடக்காது அப்படிங்கிற சூழலை உருவாக்கிட்டீங்கன்னு முதலாளிகள் சொன்னபோது பிஸ்னஸ் நடத்தி காமிக்கும்பாரு. சிங்கூர்லேருந்து டாட்டாவெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே கார் தொழிற்சாலைகள்லாம் மலிவான விலையில் நிலத்தை கொடுத்ததன் வழியாக முதலாளிகளை தாஜா பண்ணி திரும்ப மோடி ஆட்சிக்கு வந்திருக்காரு. மோடி என்கிற கோளை என்னென்ன வகையான கோளை தாங்கள் பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால், ஹரேன் பாண்டியான்னு ஒருத்தர் அவருடைய கவுண்டர் பார்ட், இவருக்கு சீனியர், அந்த ஹரேன் பாண்டியா கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலைக்கு பின்னால் மோடி அமித்ஷா டுவோ இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு உண்டு. மோடி பதவிக்கு வருவதற்காக என்னவும் செய்வார் அப்படிங்கிறது கடந்த காலம் சொல்லுது. தன்னுடைய சீனியராக இருந்த முதலமைச்சர் அவரை போட்டு கொடுத்ததே மோடி தான் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதற்கு பிறகு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நெட்டில் தேடி பார்த்துக்காங்க, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து பின்தொடர்ந்து போய் மோடி வந்து 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி வந்து ஒரு பெண்ணை பின்தொடர்கிற பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு அந்த பெண்ணின் வீட்டார் பெற்றோரை வச்சு நாங்கள் தான் என் பிள்ளையை வேவு பார்க்க சொன்னோம், எந்த வீட்டு அப்பனாவது என் பிள்ளையை வேவு பாருங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வேவு பார்ப்பாரா? அந்த பொண்ணு பெங்களூர்லேருந்து போன ஆர்கிடெக்ட் மோடி கூட பழகுது அப்படிங்கிறத ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு அதிகாரி. புஜ்ஜுங்கிற பகுதியில் பூகம்பம் வந்துச்சு, முதல்ல குஜராத்தில் பூகம்பம் வந்துச்சு, நம்மளாம் துணிமணிலாம் கொடுத்துட்டோம்ல. அந்த சமயத்தில் அந்த நகரத்தை புனரமைப்பு செய்வதற்காக வந்த பெண், அந்த பெண்ணோட மோடிக்கு சகவாசம் ஏற்பட்டது சொன்ன காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிகாரி ஜெயிலில் இருக்கிறார். அவர் பிள்ளையோட கல்யாணத்துக்கு அனுப்பலை. அப்போ மோடி என்னென்னலாம் செய்வார்னு வரலாற்றை நீங்கள் ஒரு விட தொகுத்து பார்த்தா மோடியினுடைய பண்புகள் அவ்வளவு கேவலமானதாக, பொய் சொல்வதாக இருக்கு. பொய்யின் பட்டியலை அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு. வந்து ஜோசியம் சொல்லலை அதெல்லாம் சொன்னாலும் கூட அவருக்கு வந்திருக்கிற பயம் இருக்குல்ல, அந்த பயம் வந்து மோடியின் கடந்த காலத்தை வரலாற்றை தொகுத்து புரிந்து கொண்ட யாருக்கும், இதுக்கு முன்னால் இப்போ வாஜ்பாய் குறித்தும் பயம் வந்திருக்கலாம், பிறர் குறித்தும் பயம் வந்திருக்கலாம், ஆனால் மோடி குறித்து வருகிற பயம் அவருடைய கடந்த கால செயல்பாடுகள், அதிலிருந்து வருகிற பயம். தன்னை சுற்றி ஒரு பிம்பத்தை, அமைதிப்பட படத்தில் அமாவாசை தன்னை சுற்றி ஒரு பில்டு பண்ணிவார்ல, நாகராஜ சோழன், சன் ஆஃப் கிரேட் ராஜராஜ சோழன், லாஸ்ட் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை தன்னை சுற்றி கட்டமைக்கிற மோடி சொன்ன பொய்களின் பட்டியல் ஏராளம். அப்போ அதில் இருந்து தான் ஹீஸ் டர்போக். அவருக்கு வந்து தான் சொல்கிற வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறவங்க துணிச்சல்காரன், அப்படி தானே? மோடி வந்து என்னென்ன சொல்லியிருக்காரு சின்ன ஒரு சாம்பிளாக ஒரு ஃபாஸ்ட்டாக சொன்னால், அமெரிக்காவுக்கு நீங்கள் போவீங்களான்னு மோடிட்ட கேட்குறான். இப்போ அமெரிக்காவில் முதல்ல விசா கொடுக்காம தடை பண்ணியிருந்தாங்க. முதல்ல மோடி சொல்கிறாரு, அமெரிக்காக்காரன் இங்கே வர்றதுக்கான சூழலை நான் ஏற்படுத்துவேன். அப்புறம் என்ன, வெங்காயத்துக்கு நீ அமெரிக்காவுக்கு போனால் நம்ம கேட்கலாம், ஆனால் மக்களுக்கு மறதி என்கிற ஒரு வரம் வாய்த்திருப்பதால் மக்கள் கேட்கல. குஜராத்தில் வந்து அந்த கோத்ரா சம்பவம் இருக்குல்ல, கோத்ரா சம்பவத்துக்கு பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்லி மோடி பேசியிருக்காரு. ஆனால் தொடர்பாக விசாரணை வந்து நான் சொல்லவே இல்லையே. தான் சொன்ன வார்த்தைக்கு அதற்கு நேர்மையாக ஆமா இல்லைன்னு சொல்றது கூட துணிச்சல் இல்லாத நபர். பரவாயில்ல, நீங்கள் கேள்வி விட்டுருவீங்களே, 1947 இந்தியா விடுதலை அடைந்த போது இந்தியாவின் ரூபாய் மதிப்பும் அமெரிக்காவின் ரூபாய் மதிப்பும் ஒரே மாதிரியாக இருந்தது. படிச்சிருக்கீங்களா? நானும் படிச்சிருக்கேன், நானும் நம்பியிருக்கேன். இப்போ தான் ஒரு புத்தகம் படிச்சிருந்தபோது சும்மா கிராஸ் செக் பண்ணுறது 1947 இந்தியாவினுடைய
ருப்பி வேல்யூ என்னன்னு கேட்டால் $1 4.16. அப்போ சமமாக இல்லை. அதுவும் மோடி பரப்புன பொய் தான். அப்போ இந்த பொய்கள் வந்து நம்ம மண்டையில் ஒரு கட்டம் வரைக்கும் பொய்யா இருக்கிறது, இன்னொரு கட்டத்திற்கு மேலே அது உருமாற்றம் அடைந்து அவதாரம் எடுத்து உண்மை என்கிற இடத்திற்கு அது தள்ளப்படுது. அதுக்கு பிறகு வந்து பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்திரிகை சுதந்திரமே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் 2017 NDTV மேலே நடந்த இந்த ரைடு, அப்புறம் தைனிக் பாஸ்கர், அது ஒன்றும் சொல்லலை. தைனிக் பாஸ்கர் சொன்னால் கங்கை கரையில் மக்கள் செத்து கிடக்குறாங்க, செத்து போனவர்களை திரும்ப மீண்டும் கொண்டு வர்றதுக்கான முயற்சியை அப்படின்னு மீண்டும் கொண்டு வர்றதுக்கான முயற்சினா என்ன அர்த்தம்னா சாகவேலைன்னு சொல்லிட்டாங்க. அதை சொன்னதுக்கு தைனிக் பாஸ்கர் மேலே ரைடு. ஆல்ட் நியூஸ் ஜுபைர் வந்து அந்த நுப்புர் சர்மா வந்து நபிகளுக்கு எதிராக கேவலமாக பேசுச்சு அப்படிங்கிறதுனால அதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அல்ட் நியூஸ் ஜுபைர் மேலே ரைடு. அதே போல் வயர் மேலே ரைடு, நியூஸ் லாண்ட்ரி மேலே ரைடு, நியூஸ் கிளிக் மேலே ரைடு. ஆனால் இவர் முதல்ல என்ன பேசியிருக்காரு, ஜனநாயகத்தில் வந்து கருத்துரிமைக்கு வேலை இல்லை, காங்கிரஸ் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது. அப்போது இவ்வளவு பொய்களை தொகுத்து சொல்கிற நபர் ஒன்றுமே இல்லை. ஃபார்மர் சூசைடு வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ரொம்ப பெருகி போச்சு அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன அந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 2013 11,772 பேர் இறந்துருக்கிறாங்க. உண்மையான கரிசனம்னு வச்சுக்கோம். அந்த கரிசனம் இருக்கிற யோகியதை இருக்கிற உனக்கு விவசாயிகள் தெருவரங்கி போராடும் போது உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு உன் வீட்டு வாசலில் நீ தங்கியிருக்க இடத்து பக்கத்தில் இருந்து போராடினாங்க. எது கேட்கலாம். 700 விவசாயிகள் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் இறந்து போனாங்க. அவங்க மேலே 50,000 வழக்குகள் மோடி அரசு தொடுக்குது. சரி, விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளலையா, மகிழ்ச்சியாக இருந்தார்களா அப்படின்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசமாவே எல்லாருமே சொல்றது. ரவீஷ்குமாரா இருக்கட்டும், ரவீஷ்குமார் சம்பந்தமா அல்ஜசீரால ஒரு பிரஸ் ஃப்ரீடம், பிரஸ் எப்படி இருக்குன்றது தொடர்பாக ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க. அதுல கோதி மீடியான்ற பேரை வந்து நான் தான் கொடுத்தேன் ரவீஷ்குமார் சொல்லியிருப்பாரு. ரவீஷ்குமார் கூட இப்போ துருவரத்தையும் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல்லாம் சொல்லியிருந்தாரு. ரவீஷ்குமார் அந்த வீடியோல சொன்ன முக்கியமான விஷயம் அப்படின்றது, முன்னாடி இந்த விவசாய போராட்டம்லாம் நடந்தா ரிப்போர்ட்டர்ஸ் போவாங்க, போய் பைட் எடுப்பாங்க. வாலண்டியரா டிஃபால்ட்டாவே ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மீடியா வந்து அங்க இருக்க பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட பேசுவோம். இதுக்கு முன்னாடி பிஃபோர் 2014 அப்புறம் என்னன்னா பிஜேபி பண்றாலே மீடியாவே பாத்துரும். அவங்கள வந்து காலிஸ்தானின்னு சொல்றது, இல்ல டெரரிஸ்ட்னு சொல்றது, இல்ல அவங்க போராடவே வரல, அவங்களுக்கு தேவையான நரேஷனை செட் பண்ணி கொடுக்குறது, பிளாட்ஃபார்மை செட் பண்ணி கொடுக்கறது. சர்வாதிகாரம் எங்க வருது அப்படின்னு கேக்குறீங்க. நீங்கள் உட்பட மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து உங்களை துரத்தி விட்டாங்களேன்னு சொல்லல, மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. ரவீஷ்குமார் வந்துட்டாரு, நீங்க வந்துட்டீங்க, NDTV பிடிங்கிட்டாங்க, எல்லா மீடியாவும் கட்டுப்பாட்டுல இருக்குது. டெல்லியில அந்த காமன்வெல்த் கேம்ஸ் நடந்த போது சுத்தி வந்து ஒரு சோறு கட்டினாங்க, துணியை கட்டி விட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா மக்கள் ஏழைகள் வாழ்வது வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. இந்த கோடி மீடியா செய்யற வேலை வந்து நடுவில் திரை கட்டுறது தான். அந்த திரை கட்டி மக்களுக்கு உண்மைகள் தெரியாமல் இருப்பது, மோடியின் மயக்கத்தில் மக்களை ஆழ்த்திருப்பது. மோடி காலங்காலத்திற்கும் வேற டாக்டிக்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னா, அதாவது நிர்பயா கேஸ் இருக்குல்ல, நீங்க யோசிச்சு பாரு, ஒண்ணுமே இல்லை. மோடிக்குன்னு அஜெண்டா, நோக்கம், நல்ல நோக்கம் இருக்குதா அப்படின்னா கிடையாது. மோடிக்கு மட்டும் கிடையாதா, அந்த மொத்த சங்கி கும்பலுக்கும் இந்த நாட்டில் நல்லது நடக்கணும்னு கிடையாது. நிர்பயா கேஸ் நடந்துச்சு, அவங்களுக்கு ஒரு சாவு வேணும், ஒரு கொடூரமான கொலை நடக்கணும், அதை என்கேஷ் எப்படி பண்ணணும், அவ்வளோதான். நிர்பயா கேஸ் நடக்குது. நிர்பயா கேஸ் நடந்த உடனே ஓட்டு போடும்போது நினைவு வச்சுக்கணும். எதை நினைவு வச்சுக்கணும்? நிர்பயா கேஸ் நினைவு வச்சுக்கணும். ஓட்டு போடும்போது நிர்பயா கேஸை நினைவு வச்சுக்கலாம். எதுக்கெல்லாம் நிர்பயா கேஸை நினைவு வச்சுக்கணும்? நான் 56 இன்ச்சு, அவர் வந்து பெண்கள் மத்தியில பேசும்போதே 56 இன்ச்சு எனக்கு அப்புறம் நான் வந்தா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றாரா? அவ்வளவு குற்றங்கள் ஹத்ராஸ்ல நடந்த அந்த படுகொலை என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எனக்கு இதெல்லாம் நீங்க திரும்ப நீங்க எது சொன்னாலுமே எனக்கு அண்ணன் சீமான் ஞாபகம் தான் வருது. நேற்று நீங்க பேசும்போதும் அப்படிதான் எனக்கு இதெல்லாம் சொல்லும் போது தப்புன்னு யாருன்னா அண்ணன் ஸ்ட்ரைக் ஆகாது. இன்னைக்கும் வந்து நான் இருக்கும்போது தொற்றுவியா நீ அப்படின்னு அண்ணன் பேசுறதுதான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. 2019 பத்தான்கோட், இப்போ 2024 எலெக்ஷனுக்கு ராம் மந்திர். இது ஏதாவது அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில பாதிக்கிற ஒரு விஷயங்கள் தொடர்பாக கரிசனத்தோடு செஞ்சிருக்கானா? ஒரு வெங்காயம் செய்யலை. ஆனாலும் கூட அந்த பிம்பத்தை கட்டி எழுப்புவதன் மூலமாக மோடி ஆட்சிக்கு வந்தால் சுபிச்சமாக இருக்கும். எப்படி சுபிச்சமாக இருக்கும்னா, அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தியரி அவர் சொல்றாரு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தியரி, எலெக்ஷன் பற்றியே நம்ம பேசி ஆகணும். டெமோக்ரஸி அப்படிங்கிறது அம்பேத்கர் சொல்ற எசென்ஷியலி இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். இட் இஸ் ப்ராக்டிசிங். தினமும் நீங்கள் வந்து அரசியல்வாதினா வானத்திலிருந்து குதிக்கல, நிற்கிற உன்னை நம்பி ஏதோ ஒரு நம்பி ஒன்று ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டு நீ வந்ததுக்கு பிறகு எனக்கு நல்லது செய்கிறியா இல்லையா, நீ நல்லது செய்யலைன்னா நான் உன்னை நிராகரிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த டயலாக் இருக்குல்ல, அதுதான் டெமோக்ரஸி. நீங்கள் வந்து சுப்ரீம் பவர் இருக்கிற ஒரு நபரை செலக்ட் பண்ணி வைக்கிறோம், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் கடவுள், அவராக பார்த்து தானம் கொடுப்பாரு, இது இல்லை டெமோக்ரஸி. என்னால் போய் நாடாளுமன்றத்தில் உட்கார முடியாது, என்னால் போய் சட்டமன்றத்தில் உட்கார முடியாது, டேய் உங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் போய் பேசுங்கடா, எனக்காக பேசிட்டு வாங்க, நீங்கள் எல்லாம் கூடி பேசி எனக்கு முடிவு சொல்லுங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது தான் டெமோக்ரஸி. ஏன்னா இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னா, மன்னராட்சியில் மன்னர்கள் சொல்லுவாங்க,
மானம் மும்மாரி பொழிகிறதா, மழை பொழிதான்னு கூட தெரியாமல் நீ அரண்மனையில் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் மும்மாரி பொழிதான் மந்திரி கேட்பாரா, மந்திரி சொன்னார்னா உடனே நம்பிடுவாங்க. அந்த லட்சணத்தில் மோடி இருக்கிறார். அப்போது வி ஆர் லீடிங் இன் டு ஏ முனார்க், ஒரு மன்னராட்சியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த செங்கோல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையானது அப்படிங்கிறத வச்சு அவர் வந்து மெல்ல பில்ட் பண்ணுறார் நரேஷனை. அந்த நரேஷனுக்கு இன்னொரு நேற்று நம்ம பேசுனதுலேருந்து ஒரு தொடர்ச்சி தான். என்னென்ன வகையில் செய்கிறாங்க. இப்போ வந்து இவரை வந்து இது பண்ணாங்களாம், அப்புறம் வேலை பேசுவாங்க, என்னையும் வந்து கேட்டாங்க, அவர் கேட்டிருந்தாரு அன்அஃபிஷியலா. ஒன்றும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் நடக்குதுல்ல அந்த மதன் லீக்ஸ்லாம் வந்தபோது என்ன நடந்தது அப்படியே நேஷனல் லெவலில் நடக்குது. அவர் வந்து அவர்கிட்ட கேட்டாங்களா, நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அது முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு நான் ஆதாரம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரு அன்அஃபிஷியலாக ஏஜென்சி மூலமாக வந்தாங்க. அதுக்கு பிறகு என் நண்பர்கள்ட்டையும் போயிருக்கேன். அப்போ ஒரே வேலை தான் நடந்துட்டு இருக்கு போல நினச்சேன். அப்போ எவனுமே ஒத்துக்கலை, இங்கே வந்து சுயமரியாதையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி மீடியா பரதேசி அது வந்து கரெக்டாக அந்த ஸ்கிரிப்டை வந்து வீடியோ பண்ணி வச்சிருந்துச்சு. அப்போ இந்த வேலைகள் நரேஷன் ஒரு பிஆர் வேலை, மோடி மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிறதுக்காக நடக்குது. நிறைய இருக்கு. மோடி மாதிரி ஆள் கிடையாது, யோகி மாதிரி ஆள் கிடையாது, உத்தரப்பிரதேச மாடல் அது வளர்ச்சின்ற தொடர்பாக வீடியோலாம் நிறைய. பரிணாம வளர்ச்சியில நல்ல வளர்ச்சி அடைஞ்சவங்க வந்து மோடி மாதிரி ஆளாவோ அல்லது யோகி மாதிரியான ஆளாவோ இருக்க முடியாது. அவன் பரிணாம வளர்ச்சி குன்றியவர்கள். அவன் வந்து இந்த அது பேர் என்னது, திரேதாயுகத்தை சார்ந்தவங்க. திரேதாயுகத்தை சார்ந்தவங்க வந்து கலியுகமாகவே இருக்கட்டும், அது நாசமாக போகிற யுகமாகவே இருக்கட்டும், நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம். திரேதாயுகத்துக்காரங்க வந்து ஏன்டா எங்களை சொல்ல பண்ணுறீங்க கேள்வி இருக்குல்ல. ராமர் திரேதாயுகத்தில் பிறந்தவர். ராமர் சீதையை தீ குளிக்க சொன்னார். ராமர் வந்து சந்தேகப்பட்டார், அல்லது ராமர் வந்து இங்கேருந்து சம்மந்தம் இல்லாமல் ராவணனோட சண்டைக்கு வந்து அனுமார் அனுப்பி லங்கையை தீ வச்சு கொடுத்துனாரு. இதுக்காக நாங்கள் ஏண்டா இப்போ வந்து நீ என்னுடைய கேள்வி, அந்த யுகத்தில் சம்பூகன் கழுத்தறுத்தல, அதுக்கு கேள்வி சொல்லணும்னா அது அந்த காலத்தில் நடந்தது. சம்பூகன் இரலவெண்ட், சம்பூக வதம் இரலவெண்ட், ராமர் மட்டும் இப்போ ரெலவெண்டா, ராமரை மட்டும் நான் ஏன் ஏற்றுக்கணும்? இப்போ அவரே இரலவெண்டா தான் பாஜக பார்த்துட்டு இருக்கு. எந்த இடத்துலையும் இதை பற்றி பேசுறது. ராமர் வந்து அவரை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு பேனர். இந்த எலெக்ஷனுக்கு இல்லை, அந்த பேனர் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்ற இந்த எலெக்ஷன்ல கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க. ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற பொழுதுதான் தே ஆர் பிகமிங் டெஸ்பரேட். ஒரு கள் குடித்த குரங்கு போல டெஸ்பரேட் ஆகி இந்த நாட்டை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருப்பது. இதற்கு முன்னால் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் 2 முறை இப்போ நேரு வந்தார், இதுக்கு முன்னாலே இருந்தாருன்னா இந்த ட்ரைட் இருக்குல்ல, இந்த ட்ரைட் இருக்கிற ஒரு நார்சிச எண்ணம் கொண்ட ஒரு நபர் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? அரசியல் சாசனம் பறிபோகும், தேர்தல் வாக்களிக்கிற ஃப்ரீக்குவன்சி பறிபோகும், ஒரு நாமினலாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். நீங்கள் 5 வருஷ காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் உங்களை ஜெயிலில் தூக்கி வச்சுருவாங்க. அப்போது இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் இவங்களுடைய தியரி எல்லாமே. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். மணிப்பூருக்கு என்ன இருந்தது, சத்தீஸ்கருக்கு என்ன இருந்தது, லட்சத்தீப்புக்கு என்ன இருந்தது, லடாக்கு என்ன நடக்குது. சிம்பிளா சொல்லணும்னா அந்த மாநிலங்கள் எல்லாம் பற்றி எரிந்தது, ஒரு அண்ட்ரஸ்ட்லேயே இருந்தது. மாநிலங்கள் பற்றி எரிந்தது அந்த நாட்டினுடைய பெருமிதங்கள் இருக்குல்ல. இப்போ வந்து அங்கே குக்கி மணிப்பூரில் மேய்த்தி இருக்கிறான். குக்கீஸ் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடின ஒரு மெமோரியல் இருக்குது. அந்த மெமோரியலை மணிப்பூர் கலவரத்தின் ஊடாக கொடுத்துறானுங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய அந்த வீர மரபு இருக்கிற மக்களுக்குன்னு அந்த அடையாளத்தை கொடுத்துறாங்க. அந்த மக்கள் நீண்ட காலமாக தங்களுக்கு ஒரு அடையாளத்தை தக்க வச்சிருக்காங்களா, அதை கொடுத்துறாங்க. இப்படி இந்த கொளுத்திக்கிட்டு இருக்கிற அந்த வேலை இருக்குல்ல, அது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் பிற மாநிலங்களில் நடக்கும். அப்போ என்ன வழின்னு கேட்டால், அவர் வந்து ஹீரோக்களை நம்பலை. நேற்றே அவர் பேசும்போது இன்னொரு வீடியோவில் சொல்லும்போது, மேலிருந்து நாயகர்கள் வரப்போவதில்லை, நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நமக்கு தான் பொறுப்பு இருக்குது. எப்படி பொறுப்பு இருக்குது அப்படின்னா அவர் இன்னும் நம்புறேன்னு சொல்கிறார். அது நம்மளும் திரும்ப பேசிட்டு அந்த நம்பிக்கை தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாக்காளர்கள் ஒரு உருத்திரண்ட கோபத்தோடு வாக்கு மையத்திற்கு சென்று மோடிக்கு எதிராக வாக்களிப்பார்கள். அந்த தருணத்தில் ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னா, வருங்காலம் உங்களுக்கு ஒரு இருண்ட காலமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் வந்து வாக்களிக்கணும். ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு யோகியதை இல்லாதவர்களா, நேர்மையற்றவர்களா. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஜெர்மனி போயிடுவாரு. அவர் பேசுறதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு அதுதான் அவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ஜெர்மனிக்கு போயிடுவாரு, இவங்க ஜெர்மனியை இங்கே நிகழ்த்தி காமிப்பாங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து எல்லாத்தையும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனோட யோகியதை என்னன்னா, நேற்று ஒருத்தர் சொன்னல, நேற்று ஒரு பத்திரிகையாளர் சொன்னல, நிரஞ்சன் தக்லே வந்து ஒரு எக்ஸ்போஸ், அதை அப்படியே வச்சுக்கிட்டு இதையும் பொருத்தி பார்த்தா எலக்ட்ரல் பாண்ட் வருது. எலக்ட்ரல் பாண்டில் என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரல் பாண்டில் பீஃப் கம்பெனிட்டு காசு வாங்குறான். ஆனால் இன்னொரு பக்கம் ஒருத்தர் பீஃப் வச்சிருந்தான்னு சொல்லி அக்கலாக்குன்னு ஒருத்தர் படுகொலை செய்கிறாங்க. இது ரெண்டையுமே பிஜேபி கும்பல், சங்கி கும்பல் தான் செய்யுது. பீஃப் கம்பெனிட்டு காசு வாங்குறது உண்மையா பொய்யான்னு கேட்டால், நிரஞ்சன் தக்லே எழுதுன ஒரு ரிப்போர்ட் இருக்குது. நிரஞ்சன் தக்லே குஜராத்துக்கு போயிட்டு, மோடி என்னுடைய குஜராத் மாடலுக்கு போயிட்டு, அங்கே இருக்கிற விஹெச்பி காரன்ட்ட மாட்டு வண்டியை ஏற்றிட்டு போய், மாடை நான் வந்து மகாராஷ்டிராவில் போய் ஸ்லாட்டர் பண்ண போகிறேன், அதுக்கு எவ்வளோன்னு ஒரு மாட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி காசு வாங்கியிருக்கான். இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களே பீஃப் அசோசியேஷன்லேயே சொன்னாங்க, நம்மளே இன்டர்வியூ கூட பண்ணியிருக்கோம். இங்கே லாரியை மறிச்சு எல்லா இடத்துலையும் இந்து முன்னணி,
வலதுசாரி அமைப்புல வந்து காசு பிடிக்கிட்டு விட்டுறாங்களா? மாடு வந்து கேட்காதல, ஏன்டா நான் காப்பாத்தல, நீ வந்து கோமாதாவுடைய இதாச்சே, நீ ஏன் காப்பாத்தலன்னு மாடு கேட்காதல. மாடு எங்கேயும் சாட்சின்னு சொல்லாது. மாடு வந்து இவன் கோமாதாவுக்கு லாடு மாதிரி பேசிட்டு இருக்கான், ஆனா இவன் வந்து நமக்கு வந்து எதுவும் உதவி பண்ணல, என்னை வந்து அன்னைக்கு கூட்டு போனாங்க வண்டியில, இந்த கோமாதாவுக்கு இதானவங்க வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை, என்னை காட்டி கொடுத்ததும் என்னை வந்து வண்டியில ஏற்றி அனுப்பி வச்சது இவனுக்கு தான் மாடு வந்து சொல்ல போறதில்ல. அந்த துணிச்சல்ல தான். இன்னொன்னு, எது உங்களுக்கு இந்த நம்பிக்கை தருகிறது? நீங்க உங்க ஆடியன்ஸை நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நான் ஆடியன்ஸை நம்புறேன். எப்படி அப்படின்னு கேட்டா இந்த தேர்தல் விஷயத்தை சொல்றாரு. அப்போ உங்களை நீங்க பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கருதிக்கிறீங்களா? இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நீங்க பரப்பிட முடியுமான்னு கேட்டபோது ரொம்ப பொயட்டிக்காக ஒன்று சொல்றாரு. இது ஒரு மைக், இந்த மைக்கால் சிந்திக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டுக்கும் போகிறோம், இப்போ மைக் இருக்குது, மைக்கு சின்னத்தோட ஒரு கூட்டம் இருக்குது, மைக் இல்லை ஒலி வாங்கி, அந்த ஒலி வாங்கிக்கு சிந்திக்க தெரியாது. அப்போ அந்த ஒலி வாங்கிக்கு முன்னாடி இருப்பவர்கள் இருக்காங்களா பேசுறவங்க, அவர்கள் தான் கூடுதல் பொறுப்புடையவர்கள். நீங்கள் வந்து உங்கள் மண்டையை குப்பை வண்டி மாதிரி ட்ரீட் பண்ணாமல், ஆடியன்ஸை குப்பை வண்டி மாதிரி ட்ரீட் பண்ணாமல், ஒரு சரியான காலத்தில் நீங்கள் அதை பேசணும். சரி, உங்களுக்கு இதனால் குடும்பத்திற்கு உங்களுக்கு அச்சுறுத்தல் வருமா, அச்சுறுத்தல் வந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு பயம் வந்திருக்குது, அச்சுறுத்தல் வருமாங்கிற கவலை இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால் இந்த விஷயத்துக்கு நான் தொடர்ந்து இந்த வேலைகளை செய்வேன். அவர் வந்து ஒரு கன்வின்சிங்காக இந்த ஒரு நரேஷனை பில்ட் பண்ணி எலெக்ஷன் டைம்ல இந்தியா வர்றது அப்படின்றதே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். உங்கள் வீட்டை ஒருத்தன் ஆக்கிரமிச்சிருக்கிறான், இந்தியா என்னுடைய நாடு, இந்தியா என்னுடைய வீடு, இதுக்கு வந்து நான் வந்து இங்கே நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆபத்து இருக்கும்போது அவர் வர்றாரு அப்படிங்கிறது ரொம்ப நாம் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்க வேண்டியது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க இன்ஃப்ளூயன்சஸும் கூட இந்த குறிப்பிட்ட சூழலில் கூட வாயை திறந்து பேசுகிறா. உண்மையிலே அந்த கூறு கட்டவங்கலாம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறது. என்ன இன்ஃப்ளூயன்சர்? நீ இன்ஃப்ளூயன்சரா, நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவனா? உனக்கு இந்த நாடு எந்த சூழல் இருக்குது? இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்பது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கணும், யூஆர் இன்ஃப்ளூயன்சிங் சம் பீப்புள். ஆனால் உனக்கு எந்த கூறும் இல்லை, அறிவும் இல்லை, நீ தவறான ஆட்களுக்கு போய் ஒரு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்னு சொல்லி கூப்பிட்றான்னு சொல்லி நீ அங்கே போய் ஜால்ரா தட்ட போகிறேன்னா ஜால்ரா தட்டுற இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லை, இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்களே. நம்ம வந்து எலெக்ஷன் வந்திருக்குது, இன்னைக்கு கூட இர்ஃபானோட வீடியோ கூட வந்திருக்கு, பஸ் ஃபேர் ஸ்கீம். தட்ஸ் ஃபைன், அது ஃபேர். ஆனால் அது மட்டும் போதாது. இது பஸ் ஃபேர் ஸ்கீம் தொடர்பானது மட்டும் இல்லை. இந்த நாடு வந்து ஒரு பேராபத்தில் இருக்குது. அந்த பேராபத்து சூழலில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சாப்பாடு வீடியோ, பிரியாணி வீடியோ, அங்கே நடந்து போனேன், இங்கே உருண்டு போனேன், இது வந்து மேட்டர் இல்லை. இன்னைக்கு என்ன சொல்லணும் மக்கள்கிட்ட? இவர் ரத்தி வந்து என்ன சொல்றாரு, எனக்கு இந்த வீடியோஸில் விருப்பம் இல்லை. இப்போ நம்மளுமே கூட உட்காந்து மாங்குன்னு அரசியல் விவாதங்களை படித்து அதை பேசுறதுங்கிறது அது வந்து ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ், ரொம்ப ஈஸியான ப்ராசஸா? நீங்கள் வந்து மோடி சொன்ன பொய்களை பட்டியலிடணும்னா அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு மாமாங்கன்னு படிக்கணும். அதுக்கு புத்தகம் மொத்தமாக இருக்குது. மோடி சொன்ன பொய்களை டீகோட் பண்ணி சொல்கிறதுக்கே பொய்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து அவர் சொன்ன வெளிப்படையாக நல்ல பிரபலமான பொய்கள் 15 லட்ச ரூபா கொண்டு வரேன், கவர்னர் குறித்து சொல்லியிருக்காரு. அரசியல் கண்ணோட்டம் கொண்டவர்களை கவர்னராக நியமிக்கக்கூடாது, மாநில சுயாட்சியை தடுக்கக்கூடாது, பெட்ரோல் விலையை எல்லா இடத்துலையும் பிடிஆர் தான் சொல்லுவார், பெண்கள் மேலே அக்கறை இருந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைங்க அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் சொல்லியிருக்க. அப்போ உனக்கு அக்கறை இல்லை, நீ வந்து எவ்வளோ ஏற்றிருக்க, டீசல் விலையை ஏற்றிருக்க, பெட்ரோல் விலையை ஏற்றிருக்க, சிலிண்டர் விலையை ஏற்றிருக்க. இப்படி வெளிப்படையாக சொன்ன பொய்கள் இருந்தும் கூட அவர்கள் பொய்களை மக்கள் பொருட்படுத்த மாட்டாங்க. மக்கள் புது புது பொய்களுக்கு காத்திருக்கிறார்கள். இப்போ வந்து ராமருக்கு வந்து கோயில் கட்டாங்க, ராமர் கோயில் கட்டினதுனால மக்கள் ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்கறது கூட்டம். ஜனநாயகம் ஒன்றும் இல்லை. எனக்கு நல்ல நினைவு இருக்குது, 2014 மோடி வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் நின்று பேசும்போது ஒன்று சொன்னார். துருவரத்தி அப்பவே பேச தொடங்கிட்டுன்னு சொல்றாரு. ஆனால் பல இன்ஃப்ளூயன்ஸ் இது ஷாக்கிங்காக ஏதோ நடக்கிறது மாதிரி கேட்குறேன். சமூகத்தை நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா 2014 அவர் பிரதமராக பங்கேற்கும் போது நாடாளுமன்ற வளாகத்தில் மோடி பேசும்போது ஒன்று சொன்னார். கண்கலங்கி பேசினார். அவர் நடிக்கிறான்னு சொன்னாங்க, என்ன ஒரு தடவை நடிக்கதா இருக்கணும், ஆனால் நடிக்கல. என்ன பேசினார்னா, 100 ஆண்டு காலம் என்னுடைய முன்னோர்கள் பட்ட அந்த துயரத்தின் பலனாக இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசினார். நான் அந்த பணியை செய்யவே வந்திருக்கிறேன். 100 ஆண்டு காலம் உன்னுடைய முன்னோர்கள் பட்ட அவஸ்தை என்ன? காந்தி கொலையிலிருந்து தொடங்கி இந்தியா முழுக்க நடந்த கலவரங்கள் தவிர உன்னுடைய முன்னோர்கள் எந்த வெங்காயம் பண்ணல. நீங்கள் சுதந்திர போராட்ட காலத்தையும் காட்டி கொடுத்தீங்க. சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஒன்றும் இல்லை, எமர்ஜென்சி பீரியட்லேயும் அதான் செஞ்சீங்க. அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அதான் செஞ்சுருக்கீங்க. எமர்ஜென்சி பீரியடில் எமர்ஜென்சியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு வெளியே பேசினாங்க இல்லை. ஆனால் அவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து இந்திரா காந்தி அம்மையார், உங்களை வந்து நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம், நீங்கள் வந்து எங்களை நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்க, நம்ம கம்யூனிஸ்டுகளை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிட்டு இருந்தான். இப்போ அந்த என்றைக்குமே மன்னிப்பு, அதிகாரத்தின் முன் மண்டியிடுவது, இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தன் அதிகாரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறான். இவர்கள் சர்வதேச அளவில் இயங்குகிற அதிகாரத்திற்கு முன் மண்டியிட்டு இந்த நாட்டை கூறு கூறாக விற்று விடுவார்கள், முதலாளிகளிடம் விற்றுவார்கள். இப்படி வித்துட்டா ஒன் பீயிங், ஒரு மனிதன் ஒரு வேல்யூன்னு சொன்னார்ல, உங்களை வேல்யூலெஸ்ஸாக சிட்டிசன்ல இருந்து சப்ஜெக்டாக மாற்றிடுற ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அது அந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட அந்த பதட்டம் தெரியும்.
ஆனால் நம்ம ஊர் இன்ஃப்ளூயன்சர் பதட்டம் தெரியுதா? சமூக ஆர்வலருங்கிறான், பத்திரிகையாளருங்க, நடுநிலையாருங்க, வெங்காயருங்க, இவர் எல்லாரையும் அவர் வந்து விளக்கமாத்த கொண்டு அடிச்சிருக்கிறார். கரண் தபார் அந்த பேட்டியில உற்சாகமா ஒரு இளைஞன் வந்து நம்ம வந்து பெரிய கிரேட்டர் வேல்யூ அவர் பார்க்காத லீடர்ஸ் கிடையாது. ஒபாமால இருந்து முக்கியமான வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாரும் கூடயும் இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப உற்சாகமா இருக்காரு ஒரு இளைஞன். தனக்கா அவர் இன்னொரு விஷயம் கடைசியா முடிக்கும் போது அதான் சொன்னாரு, இந்த வீடியோ கண்டிப்பா பாப்பாரு, சேஃபா இருங்க அப்படின்லாம். அந்த அவர் என்ன நடக்கும் அப்படின்னு அந்த அக்கறை ஏன் வருதுன்னா, அடுத்த தலைமுறை இந்த பந்தத்தை ஏந்தி கொண்டு அது ஓடுகிறது அப்படிங்கிறதுல வர்ற சந்தோஷம். அது இந்த கடமை பொறுப்புணர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கடத்துறோம், நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூஸ் வந்து எங்கேயோ காலாவதி ஆயிடல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் கரண் தபார்ட்ட தெரிஞ்சது. அந்த சந்தோஷம் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கேயும் நம்ம பல்வேறு தோழர்கள்ட்ட பார்க்குறோம். நீங்கள் வந்து ஊனுறக்கம் இல்லாமல் களத்தில் இறங்கி இவங்க வந்துட்டாங்கன்னா என்ன நடக்குங்கிற ஆபத்தை முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து ஊழல் எதிர்ப்புங்கிற பேரில் 2G ஸ்கேம்லாம் சொல்லி இப்போ ஆட்சிக்கு வந்தவன். இப்போ வந்து ஹேமந்த் சோரனை கைது பண்ணிட்டு அங்கே இப்போ இடி கொடுத்து அறிக்கை தெரியுமா? அவர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவர் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குது, அவர் ஊழல் பண்ணியிருப்பார். மக்களுக்கு வந்து நியூ நார்மலான பிஜேபி அவன் பெரிய இவன், அவன் வந்து இடி அனுப்பி மிரட்டுவான். நாளைக்கு என்ன பண்ணுவான்னா, உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா உங்கள் வீட்டு பிள்ளை நாளைக்கு அரசியல்வாதியாக வரும், உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்கள் யாரோ பெரிய ரெப்ரசன்டேட்டிவ் வரணும், அவங்கள முடக்கி வச்சு உங்களை ஒரு சப்ஜெக்டாக ஒரு அடிமையாக மாற்றி விடுவான். சிட்டிசன் டு சப்ஜெக்ட், அவ்வளோதான். பார்த்து உஷாராக எடுத்துக்கோங்க. மருதியத்தோடு அடிக்கடி சொல்லுவார், அவர் வந்து தன்னை வந்து குடிமகன் என்று அறிவித்துக் கொண்டாராம். அது மன்னராட்சி காலத்தில் இருந்த பொழுது குடிமகன் என்று அறிவித்துக்கொண்டார். ஆனால் நம்ம குடிமகனுங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். நேற்று அவர் சொல்லும் போது சொன்னார், தும் முஜே கூந்தோ மை துமே ஆசாதி தூங்கா. இது சுபாஷ் சந்திர போஸ் சொன்னது. நீ எனக்கு ரத்தத்தை கொடு, நான் உனக்கு விடுதலையை பெற்று தருகிறேன். நமக்கு எது முக்கியம் அப்படின்னா, விடுதலையாக சுதந்திரமோடு இருப்பது. அப்போ அந்த விடுதலையை பறிக்கிற வேலையை அவர்கள் செய்யும் பொழுது, வழக்கம் போல் தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, இது இரண்டாவது விடுதலை போர் மாதிரி. நீங்கள் 47 நடந்த விடுதலை போராட்டத்தை நம்மளே எல்லாருமே பெரும்பாலும் மறந்து போயிட்டாங்க, அது என்ன நடந்துச்சுட்டு. ஆனால் இன்னைக்கு நாம் அப்படி அடிமைப்படுவதற்கான சூழல் இருக்கிறோம். அந்த விடுதலை போராட்ட காலத்தில் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணும். இது ஒரு இளைஞர் பேசுகிறாங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பரவலாக பேசணும். கெஞ்சி கேட்குறது, தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த ஈரவங்க இன்ஃப்ளூயன்சஸ் வாயை திறந்து பேசுங்களா. ஒன்றுமே பேச மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இது வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு கும்பலாக தான் தோணுது. இவர்களை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ பொறுப்புணர்ச்சி இல்லைன்னு எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. ஸோ பாஸ் த மெசேஜ். பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது, அப்புறம் என்னது எல்லாமே வழக்கமாக சொர்க்கம் காத்திருக்கிறது, அப்புறம் வந்து இறுதி நாள் காத்திருக்கிறது, என்னவெல்லாம் சொல்லலாம். மோடி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இறுதி நாள் காத்திருக்கிறது. அதுக்கு வந்து அந்த போய் நம்ம சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டோம். ஒருத்தர் எப்படி நம்ம சாட்சி சொல்ல முடியாத சூழல் உருவாயிடுச்சுன்னா பேராபத்து. இது ஒரு காவி இருள். அந்த காவி இருளை திறக்கடிக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யணும். பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துரை பலமே கிளம்புறோம். மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.